அண்மை செய்தி. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அருகே ஒரே இரவில் 3 கொலைகள் அரங்கேறி இருப்பதால் அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து விரிவான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அருளரசன். அருளரசன், வணக்கம். என்ன நடந்தது, முழு விவரங்கள்? வணக்கம். வாலாஜாபேட்டை அருகே மனைவி சித்தப்பா மகனுடன் கள்ளத்தொடர்பு இருந்தது காரணமாக நேற்று இரவு 9 மணி அளவில் மாமியார் வீட்டிற்கு வந்து மாமியாரிடம் வாக்குவாதம் ஏற்பட்டு நேற்று இரவு மாமியாரை கொலை செய்த சம்பவம் பெரும் அரங்கேறி உள்ளது. அதே போன்று விடியற் காலை 1 மணி அளவில் சித்தப்பா மற்றும் சித்தி ஆகியோரை சம்பவ இடத்திற்கு சென்று ராடால் அடித்து 3 கொலைகள் செய்த சம்பவம் வாலாஜாபேட்டையில் பெரும் பயங்கரத்தை ஏற்படுத்தியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அடுத்த கீழ்புதுப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ராஜேந்திரன் என்பவரின் மனைவி பாரதி, இவர்களுக்கு புவனேஸ்வரி மற்றும் ராஜேஸ்வரி ஆகிய 2 மகள்கள் உள்ளனர். இந்த நிலையில் ராஜேந்திரன் பல வருடங்கள் முன்பு இறந்து விட்டதாக தெரிகிறது. இதையடுத்து 2 மகள்களும் திருமணமான நிலையில் கடந்த 2 வருடங்களாக கணவருடைய கருத்து வேடு காரணமாக பிரிந்து அவருடைய அம்மா வீட்டில் பாரதியுடன் வசித்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் மூத்த மகள் புவனேஸ்வரி கணவரான கொடைக்கல் பகுதியை சேர்ந்த பாலு என்பவர் நேற்று இரவு 9 மணி அளவில் மாமியார் பாரதி வீட்டிற்கு வந்து தனது மனைவி தன்னை விட்டு பிரிந்து தாய் வீட்டில் வசித்து வருவதாகவும், அதே போன்று கள்ளத்தொடர்பில் சித்தப்பாவின் மகன் விஜய் என்பவரினுடன் கள்ளத்தொடர்பில் இருந்ததாக கூறி என்னுடைய வாழ்க்கை இதன் காரணமாக ஏற்பட்ட தகராறில் ஈடுபட்டுள்ளார். அப்போது ஒரு கட்டத்தில் மாமியாருக்கும் மருமகனுக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தில் ஆத்திரமடைந்த மருமகன் பாலு வீட்டில் இருந்த கத்தியை எடுத்து தனது மாமியாரை வெட்ட முயன்றார். அப்போது மாமியார் தப்பி ஓடிய போது இருப்பினும் துரத்தி சென்று மாமியாரை உடம்பில் பல்வேறு இடங்களில் வெட்டியதாக தெரிகிறது. இதில் மாமியார் பாரதி என்பவர் சம்பவ இடத்திலே ரத்த வெள்ளத்தில் பரிதாபமாக உயிரிழந்து அங்கிருந்து பாலு தப்பித்து ஓடியுள்ளார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அருளரசன்.